இப்போதான் மக்களே சபரிமலைக்கு போயிட்டு இப்போதான் இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டிக்கே வரேன். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை பயணம் போயிருந்தோம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டிக்கே வந்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாங்க. என்னது இது, ஊரே கொஞ்சம் மார்க்கமாக தெரிகிற மாதிரி இருக்குது. என்னடா இது, ஆத்தாடி எங்கடா டேய், என்னடா ஊரே காணோம் டேய், எங்கடா ஊரில் இருக்கிற பில்டிங் எல்லாம் கவுந்து கிடக்குது. ஆத்தாடி என்னடா ஆச்சு நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dக்க? ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே மக்கள். எங்க பாருங்களேன், ஆஹா இங்க பாருங்க. ஓ மை காட், எங்கடா டேய் என்னடா ஆச்சு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ நம்ம வீடு வேற இருக்க என்னன்னு தெரியலையே. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. இருங்க மக்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம். என்னடா இது, ஆத்தாடி எங்கடா ரோடே பிளாக் ஆயிடுச்சு. ஐயோ இந்த வழியா தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். இப்போ ரோடே பிளாக் ஆயிடுச்சு, என்ன பண்றது? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னாச்சு, பஸ் இங்கே நிறுத்திட்டாங்க. லோடு பிளாக் ஆயிடுச்சுப்பா. இதுக்கு மேல இங்க இருந்து போக முடியாது நம்மளால. அதனால இங்கே இறங்கி உங்க வீட்டுக்கு போயிருங்கப்பா. என்னடா சொல்றீங்க? ஐயோ நம்ம ஊருக்கு வேற என்ன ஆச்சுனே தெரியலையே. ஆஹா டே, எங்கடா ஊரே அழிஞ்சு போச்சு. இங்கே ஒருத்தன் டீ கடை வச்சு ஓட்டிட்டு இருக்கிறான். டே யாரா? சரி இவன்ட்ட கேட்டு பார்க்கலாம் என்னாச்சு அப்படின்ட்டு. அண்ணே என்னடா ஆச்சு, ஊரே அழிஞ்சு போய் கிடக்குது, நீ நான் டீ கடை வச்சு உக்காந்துக்கிறேன், என்ன ஆச்சுனே? அதே நம்ம ஊர்ல சின்ன எர்த்து வைக்குப்பா. ஒரே ஒரு எர்த்து வைக்க தான் வந்துச்சு, ஊரே அழிஞ்சு போச்சு. சட்டி குடிக்கிறியா? 5 ரூபா தான், இந்தா குடியா. ஸோ இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dல வந்த அப்டேட்ல நிறைய பேருக்கு தெரியாது சீக்ரெட் அப்டேட்ஸை இனி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. ஸோ வீடியோக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லைக் போட மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dல அப்டேட் வந்துருச்சு. ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரியாத நியூ சீக்ரெட் அப்டேட்லாம் யாருக்குமே தெரியாது. அது இன்னைக்கு நம்ம புட்டு உடைக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன பார்க்குறோம், நம்ம கேம்ல சுனாமி மோட் அப்படின்னு ஒன்று இருக்கு மக்களே. என்னது சுனாமி மோடா அப்படின்னு கேட்பீங்க. ஆமா, நம்ம ஊர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுனாமியில் அழிஞ்சு போய் தண்ணியை முழுகி கிடக்கிற மாதிரி ஒரு மோட் இருக்கு நம்ம கேம்ல. ஸோ அந்த மோடு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போய் கிடுன்னு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுனாமியோட லிங்க் தந்திருப்போம். ஸோ அங்கே போய் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க அந்த சுனாமி மோடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த சுனாமி மோடுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுனாமி மோடு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு நெட்டை ஆன் பண்ணி தான் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணோம். அப்புறம் நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாருங்க சுனாமி மோடு அப்படியே பயங்கரமாக இருக்கும் பாருங்க, வேற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ரியலாக போய் நம்ம சிட்டியில் போய் உள்ளே போய் பார்க்கலாம் உண்மையாக அந்த மாதிரி தண்ணி இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலே போதும், சும்மா அடிச்சு தூக்கிடும் இந்த சுனாமி மோடு உங்கள் சிட்டிக்குள்ளே. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே இருக்குது. அதில் டொடக்குன்னு கிளிக் பண்ணி ஸோ அதில் இருக்கிற லிங்கை டப்புன்னு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு மாஸ் பண்ணி இங்கே உள்ள கேமுக்குள்ள இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ வேற மாதிரி இருக்குது மக்களே. நான் இந்த மாதிரி மோடு இப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். பட் இது எப்பயோ வந்துருச்சு. பட் எனக்கே இது இன்னும் சீக்ரெட்டாக தெரியாமல் இருந்திருக்கு. பட் இந்த சீக்ரெட் இன்னைக்கு நம்ம வீடியோ புட்டு எரிஞ்சிட்டோம். ஸோ இப்போ வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி பார்க்கலாம். இறங்கி பார்த்தா நீச்சல் அடிக்கிறானா ஃப்ராங்க்லின் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே ஒன்றுமே நடக்கலையே. ஆத்தாடி என்னடா இது. ஓகே, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல, நம்ம கேமில் ஒரு சுனாமி மோடா நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இறங்கின உடனே உள்ள அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு இருப்பான், மிதந்துட்டே தான் இருப்பான். அது நம்ம ஸ்விம்மிங் பூலு அப்புறம் நம்ம சீலாம் பார்த்தீங்கன்னா மிதந்துட்டே இருப்பான்ல, ஸ்விம்மிங்லேயே இருப்பான்ல, அந்த மாதிரிலாம் இருப்பான்னு நினச்சேன். ஒன்றுமே ஆகலை, பரவாயில்ல. பட் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுனாமி மோடு பார்த்தாச்சு. அடுத்தது சுனாமிக்கு இன்னொரு பயங்கரமாக, ஏன்னா நம்ம ஊரில் சுனாமி வரும், எர்த்குவைக் வரும், ஃப்ளட்டு வரும், எல்லாமே வரும். அதெல்லாம் காமிக்காமல் போனால் எப்படியே நம்ம ஊரில் இப்போ அடுத்தது வந்து எர்த்குவைக் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நிலநடுக்கம். ஸோ சைனாலாம் அடிக்கடி நிலநடுக்கம் வந்து ஒடிஞ்சு விடுவோம்ல, அங்கங்கே அப்படியே வீடுலாம் அப்படியே பொழந்து கட்டி கீழே விழுந்துரும்ல. அந்த மாதிரி நம்ம ஊரில் நடந்தா இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டியில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க சேனலில் இருக்க ஃபாலோ எடுத்து பண்ணிக்கோங்க. லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த சேனலில் போயிட்டு. ஓகே, வாட்ஸ்அப் சேனலில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டோமா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோமா. அடுத்தது நம்ம வெளியே வந்துட்டோமா. திருப்பி ரீலோட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாறிடும். ஸோ அந்த இடமே ஸோ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். எல்லா பில்டிங் சதறி போய் கிடக்குது. நம்ம வீடியோ ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஆயிரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி இருக்குது, நம்மள்கிட்ட வேறு வண்டி இல்லை, இந்த வண்டி தான் சரி. எங்கடா அம்மாடியா, எங்கடா இவ்வளோ அப்பா அப்படி என்னடா இவ்வளோ பெரிய ஹைட்டில் ஜம்ப் ஆகுது இந்த வண்டியை. இந்த வண்டி ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் ஓட்டினது அப்டேட் வந்தப்போ அதுக்கு மேலே இந்த வண்டியை நான் தொடரதே இல்லை மக்களே. ஏன்னா இது ஒரு வண்டியாக கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காட்டுது. இதெல்லாம் ஒரு வண்டின்னு சொல்லி என்னடா இது, எங்கடா புதக்குழியில் போன மாதிரி சிக்கிச்சே. என்னடா வச்சுட்டு
என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புள்ளியாடா, என்னடா இது உள்ளே போய் அப்படியே உட்காந்துக்கிச்சே, ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ என்ன பண்ணுறது, இந்த வண்டி ஒரே வண்டியும் அதுவும் போச்சே, சரி ஓகே ரைட்டு இப்போ நம்ம ஓடியோ போயிடலாம் வாங்க, வேறு வழியில் ஒரு வண்டியும் ஊரில் இல்லை, இதை ஓடியோ போயிடலாம் வாங்க, ஓடி போய் அங்கே போய் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சுனாமி மோடு பார்த்தோம், அடுத்தது எர்த்குவேக் மோடு பார்த்தோம், அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க. அடுத்து இதோட பயங்கரமான ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுலேருந்து. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்க்க போகிறதுலாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நான் வீடியோ போட மாட்டேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தா இந்த வீடியோ லைஃப் ஃபுல்லாக நீங்களும் மிஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம டெய்லியும் சொல்ல முடியாது, ஒரு வீடியோவில் சொல்லலாம், டெய்லியுமே இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால் பார்க்குறவங்களுக்கு ஜாலி தான். ஸோ இது நான் சொல்கிறதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக கற்று காமிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்க ஆடுற மாதிரி பாருங்கள், ஒரு பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா கவுந்து கட்டி இது செம்மையாக இருக்க பார்க்கலே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் போய் இந்த இது கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் கிளியர் ஆகி திருப்பி நார்மலுக்கு வந்துடும் மக்களே. ஸோ அவ்வளோதான். ஸோ நிறைய பேர் இது வந்து போட்டுருவீங்க, அப்புறம் திருப்பி எப்படி பழைய மாதிரி கொண்டு வருதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க. எது மேலே உங்கள் மொபைல் செட்டிங்கில் போய் இந்தியன் பை டிரைவ் திடீர்னு போட்டு அதில் கிளியர் டேட்டான்னு கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு மக்களே. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏதோ டவுட் இருந்தால் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பயங்கரமாக தானே பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன், அதை தான் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன மேப் பிடிக்குதோ சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்ம ஒரு மேப்பை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மேப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி இந்த மாதிரி ஃபைலை கொண்டு வந்துக்கணும் இந்த உங்கள் இதில் ஃபோல்டரில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஸ்டாண்டு அப்புறம் மீடியம் இந்த ஆப்ஷன் கஸ்டம் என்பிசியில் சூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு சிட்டி ஃபஸ்ட்டு வந்துடும். இப்போ இந்த சிட்டியை வந்து எப்படி பெருசுப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோடான ஆப்ஷன் பண்ணி நீங்கள் இந்த சிட்டியை பெருசு பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக உங்கள் கேமுக்குள்ளே இன்னொரு சிட்டியை நீங்கள் ஆட் பண்ண மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணலாம். அது இந்த கஸ்டமைசேஷன் என்பிசி மோடில். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோடான் ஆன் பண்ணிக்கிட்டே ஸோ அடுத்தது டான், ஸோ அதாவது ட்ரான் மோட ஆன் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மேப்பை வந்து தொட்டு கொஞ்சம் நவுத்தி அப்புறம் இந்த ஸ்கேல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை பெருசு அப்புறம் வித்து பிரெத்து எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பெருசு பண்ணணும். அதெல்லாம் நான் சொல்லி தர மாட்டேன், நீங்களே தான் பண்ணிக்கணும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கணும், எது நல்லா இருக்குது எது கரெக்டாக இருக்குது எது அப்படின்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கணும். இதோட சைஸில் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்க்குறது தான் அதெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப்பு ரெடி. ஸோ அப்புறம் நீங்கள் இந்தியன் பைக் டிரைவிங் திட்டில் இன்னொரு நியூ மேப் விளாட்ற மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் போட்டு நீங்களே விளாட்லாம். ஸோ இப்போதைக்கு நான் கொடுக்குற மேப் மட்டும் தான் உங்களால் விளாட முடியும். உங்களுக்கு சப்போஸ் வந்து இது கிரியேட் பண்ண தெரியும், ஏன்னா இது கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம கேம்குள்ளே கொண்டு வர மாதிரி. அதை நான் இப்போதைக்கு ஒரு மேப் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய மேப் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணுறேன், அப்பப்போ பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எப்படி பண்ணுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்கள் பண்ணிடுங்க. அடுத்தது ப்ளே பண்ணுங்க. பட் கிரியேட் பண்ணுறதுலாம் எப்படின்றத நான் பார்த்துக்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதெல்லாம் நான் வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு புரியாது. ஸோ அதெல்லாம் சிஸ்டமில் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் மேப் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், வேற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, ரியலாக இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கேமில் நம்மளே ஒரு மேப்பை கிரியேட் பண்ணி விளாண்டா எவ்வளோ கெத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பை கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த மேப்புக்குள்ளே உட்காந்துருக்குறோம். ஆஹா நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பில்டிங்கு அந்த பக்கம் ஏர்போர்ட் கூட இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஏர்போர்ட் கூட இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சிட்டிக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச கேமில் நீங்கள் நியூ சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஜாலியாகவே இருக்கும்ல. சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோ ஃப்ரீ ஃபயர் கிளாக் டவர் பெர்முடா மேப்பு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கன்னு வைங்க. கண்டிப்பாக அது ஃபியூச்சரில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ரீ ஃபயரில் இருக்க ஃபேமஸான கிளாக் டவரோட மேப்பு, பெர்முடா மேப்பு, ஸோ போர்ட்டுகல் மேப்பு எல்லாமே உங்களுக்கு நான் வந்துச்சுன்னா நான் ஆட் பண்ணுறேன், இல்லை நானே கிரியேட் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மேப் என்ன மேப்புன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில, நானே ஒன்று கிரியேட் பண்ணது அந்த மேப்பு. பட் இது எந்த ஒரு மேப்பு எதுலாம் தெரில. இது ஆக்சுவலாக ஒரு கேமோட மேப் தான், ஏதோ ஒரு பைக்கோ காரோட பார்க்கிங் கேமோ ஏதோ சம்திங் கேம் தான். அந்த கேமோட மேப்பை தான் இப்போ உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிறேன் நான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த வீடியோ நீங்கள் அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான அப்டேட்லாம் பார்ப்போம். டெய்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. டாடா பை பை, see you.